எடுத்து வாசிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நீங்க செய்தி தவிர்ப்பா கர்த்தர் தஞ்சமானவர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தஞ்சமானவர். எப்பனா நெருக்கப்படக்கூடிய காலங்களில அவரே நமக்கு தஞ்சமானவர். அல்லேலூயா. உங்களுக்கு சில நெருக்கங்கள் எப்படி வரும் அப்படின்னா, சில நெருக்கங்கள் வரக்கூடிய சில வித்தியாசங்கள் உண்டு. சில நெருக்கத்துக்குள்ள நம்மளா போய் மாட்டிக்குவோம். சில காரியங்களை நம்மளா போய் சில காரியங்களை மாட்டிக்குவோம். அதனால நெருக்கம் வந்திருக்கும். சில நெருக்கங்கள் பாத்தீங்கன்னா பிசாசு உண்டு பண்ணி வச்சிருப்பான், அதுல போய் நம்ம மாட்டிக்குவோம். சில நெருக்கங்கள் கர்த்தரே அனுமதிப்பார். என்ன கர்த்தரே அனுமதிப்பார்? யோபு வாழ்க்கையில வந்து நெருக்கம் கர்த்தர் தான் அனுமதிச்சார். 3 வகையான நெருக்கங்கள் உண்டு. கர்த்தர் அனுமதிக்கிறது, சாத்தான் கொண்டு வரக்கூடிய நெருக்கம், சில நெருக்கங்கள் நாமளாக மாட்டிக்கிறது. இப்படி எந்த சில இந்த மாதிரி நீங்க எந்த நெருக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த காரியத்துல நீங்க செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நெருக்கப்படக்கூடிய காலங்களில அவரே தஞ்சமானவர், அவரே பாதுகாப்பானவர். இந்த நெருக்கத்துல அவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க என்ன மாதிரி நெருக்கத்துல நீங்க வந்து இந்த வார்த்தையை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நெருக்கப்படக்கூடிய காலங்களில கர்த்தரே தஞ்சம், அவரே நமக்கு தஞ்சமா, அவர் தான் பாதுகாக்க முடியும். இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலத்தை அவர் தான் உண்டாக்க முடியும். இந்த பிரச்சனையை மாற்றி போட அவரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்க. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து வாசிங்க. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 31:9. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிற்று. இன்னைக்கு நெருக்கத்தினால ஏசப்பா எனக்கு இரங்கும் கர்த்தாவே, என் நெருக்கத்தினால என் ஆத்மா அப்படியே கலகி போய் அப்படின்னு ஒரு சோதனம் நினைச்சு பாருங்க. ஒரு தீ நமக்கு தெரியாம நமக்கு ஒரு தீ கையில பட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு அது எரிச்சல் உண்டாக்கும். அது மேல தெரியாம மிளகாப்பொடி போட்டப்பட்டிருக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு தீ மேல பட்டுருச்சு, அது மேல தெரியாம ஒரு மிளகாப்பொடி விழுந்துருச்சு. நினைச்சு பாருங்க எப்படி எரியும். தீ பட்டாலே எரியும், அது மிளகாப்பொடி போட்டா இன்னும் பயங்கரமா அந்த எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிற கர்த்தாவே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே. ஒருவேளைக்கு வியாதியில சில நெருக்கத்துல இருக்கலாம், சில கடன் பாரத்துல சில நெருக்கத்துல இருக்கலாம், சில வாங்க முடியாத சில ஆசிரியர்கள் வரலையே சொல்லி நெருக்கத்துல இருக்கலாம். அப்படி பலவிதமான நெருக்கத்துக்குள்ள நீ சிக்கி இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு கூட வேதனையோடு கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நெருக்கப்படக்கூடிய காலங்களில அவரே நமக்கு தஞ்சம். வேற யார்கிட்ட போய் பேசினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது. யார்கிட்ட போய் நின்று நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பாத்தீங்கன்னா சில நெருக்கங்கள் வரப்போகுது சொல்லும்போது கூட சிலர் கேட்க மாட்டாங்க. சில நெருக்கங்கள் வரப்போகுது சிக்கிக் கொள்ளுவீங்க அப்படின்னு ஆள சொல்லும் பொழுது நெருக்க வரட்டும் பார்த்துக்கலாம். இல்லையா, சில நெருக்கத்துக்குள்ளா நீ சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. சில நெருக்கம் நமக்கு நெருக்க வருது அப்படின்னா அவர் தஞ்சமானவர். சில நெருக்கத்துக்குள்ள நீங்க சிக்கிக் கூடாது அப்படின்னு கூட ஆண்டவர் விரும்புறாரு. செய்திகளோடு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அதே நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் படிங்களே. 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை. அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும், சில நெருக்கல பிசாசு உண்டு பண்ண மனுஷனுக்கு இப்ப நீ சொல்லணும், நான் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே நான் கலங்கி போக மாட்டேன், என் மனம் முறிவு அடைய மாட்டேன். சிலர் பாத்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்றமே, பைபிள் படிக்கிறமே, ஆலயத்துக்கு போறமே, ஆண்டோட காரியத்தை கொஞ்சம் உண்மையா இருக்கிறமே, எனக்கு மட்டும் ஏன் அந்த நெருக்கம் வருது, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யலையே சில சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்படி சொல்ல வேண்டியது தெரியுமா, நான் மனம் முறிவு அடைய மாட்டேன். யோபு மனம் முறிவு அடையவே இல்லை. யோபுவுக்கு ஆண்டவரே ஃபிட்னஸ் கொடுக்குறாரு, உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. ஆனா
ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து மன முறிவு அடையவே இல்லை. கடைசி முடிக்க உத்தமத்தை உறுதியா இருந்துட்டே இருந்தான். அந்த போலதான் நீங்களும் நெருக்கப்படக்கூடிய காலங்களில் கர்த்தர் தஞ்சமா இருக்கிறாரு. இறங்கும் கர்த்தாவே, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் பிரச்சனை, எல்லா பக்கமும் எனக்கு போராட்டம், எல்லா பக்கமும் எனக்கு சூழ்ந்து நிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே, நான் மனம் முறிவு அடைய மாட்டோம்பா. நீங்க மனம் முறிவு அடையணும். வாயிலிருந்து வார்த்தையை கர்த்தரை தூசிக்கணும், கர்த்தரை விட்டு விலகணும். அப்படின்னு பிசாசுடைய வேலை அதான் நெருக்கிறான். போய் இந்த பக்கம் நெருக்கிறான், அந்த பக்கம் நெருக்கிறான். நான் சொல்ல வேண்டியது தெரியுமா, எல்லாம் நெருக்க வரட்டும், எல்லாம் போராட்ட வரட்டும், எல்லாம் தூசிக்கட்டும், எதை வேணா செய்யட்டும், எதை வேணா பண்ணட்டும், ஆனா நான் மனம் முறிவு வரையவே மாட்டேன். வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வராது, விசுவாசமான வார்த்தை தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதே நீங்க 2 Corinthians 12:10 படிங்களே. அதே 2 Corinthians 12:10. அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் பிரியப்படுறேங்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கூட யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்களோ, எவன் நம்ம கூட இருப்பா நீங்க நினைக்கிறோம், நம்ம கூட ஒரு நாள் இருக்க மாட்டேன். சூழ்நிலை வந்து பிரிஞ்சு போயிடுவோம். அது தாயா இருந்தாலும் சரி, தகப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒரு நெருக்கம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வேலையில ஓடிடுவான், உனக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா. ஆனா நம்ம நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கூடயே இருப்பான், நமக்கு அந்த தேவைகளுக்காக. ஆனா நமக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, பவுலை போல ஆசைப்படணும். நான் அதுல பிரியப்படுறேன், இந்த பாடல்கள்ல பிரியப்படுறேன், ஏன்னா எனக்கு அவர் தஞ்சமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்துல நமக்கு தஞ்சம் அவரு தான். பிரச்சனை வருதா, அவர் தான் தஞ்சம். ஏன் பிரியப்படுறாண்டவர், அவர் பிரியப்படுறாரு. நீ பிரியப்படுவீங்களா? யாரு இருந்துச்சு பாஸ்டர், அது ரொம்ப பிரியமா இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தமாய் சரி இருக்குங்கள், அவர் நிமித்தம். அவருக்காக நீங்க பாடுகள் படும் பொழுது, அவருக்காக நீங்க சில காரியம் செய்யும் பொழுது, அவர் நிமித்தமாய் நமக்கு நெருக்கம் வருதுன்னா அதை பிரியப்படணும். ஒரு நெருக்கம் வருதா, கிறிஸ்துவின் நிமித்தமா நமக்கு பாடுகள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை பிரியப்படணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு தஞ்சமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து படிங்க, ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். ஏசாயா 25:4. கொடுமையானவர்களின் சீரல். கவனிங்க, நமக்கு கொடுமையானவர்கள் யாரு தெரியுமா? நமக்கு தெளிவா பார்ப்போம். உங்களுக்கு கொடுமையானவர்கள் யாரு? பிசாசு. பிசாசு யாரை பயன்படுத்துவான்? மனுஷங்களை. எந்த மனுஷனை பயன்படுத்துவான்? அதிகமா பிசாசு பயன்படுத்த மனுஷன் யார் தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுங்க பார்ப்போம். யாரு? வீட்டாரு. அல்லேலூயா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சில நேரங்கள்ல வீட்டுல மனுஷன் சத்துரு கிடையாது, இந்த மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்தா சத்துருவம் ஆகி போவோம். அப்ப அவங்கதான் கொடுமையானவர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த மனுஷன் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தூசமான வார்த்தை கொடுமையானவர்கள் சீர் மதிலை மோதி அடிக்கிற படிமா மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும். ஏழைகளுக்கு, உங்களுக்கு எனக்கு யார் பலன்? கர்த்தர் தான் பலன். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எளியவனா தெரியும். இன்னைக்கு அநேகரோட பார்வைக்கு நீங்க அற்பமா தெரியலாம். அல்லேலூயா. இன்னும் ஒரு அற்பமா தெரியுறேன். அப்ப அவங்களுக்கு யாரு கர்த்தர் என்னவா இருக்காரு? என்னவா இருக்க? படி மீண்டும் படி மேல மீண்டும். கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நீங்களும் ஆராதிக்கிறோம். நம்ம ஏன் கலக்கணும்? அல்லேலூயா. நம்ம ஏன் கலக்கணும்? இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் ஆராதிக்கிறோம். நம்ம ஏன் கலக்கணும்? இப்ப எனக்கு என்ன பெருவெல்ல வரட்டும், உடனமான சீல் நம்ம மோதி அடிக்கட்டும், எல்லாம் நெருக்கமும் வரட்டும், எல்லா பக்கம் நெருக்க வரட்டும், எல்லா பக்கம் போராட்டம் வரட்டும், நான் பிரியப்படுறேன். ஏன்னா எனக்கு தஞ்சமா இருக்கு. இல்லையா? என்ன பாதுகாக்க ஒருத்தர் இருக்கார், எனக்காய் பயந்து பேசுற ஒருத்தர் இருக்கிறார், எனக்காய் யுத்தமான ஒருத்தர் இருக்கிறார், எனக்காய் வழக்கான ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் நீங்களும் ஆராதிக்கிறோம். இந்த சின்ன நெருக்கம் என்ன பண்ணிட போகுது? இந்த வியாதி என்ன பண்ணிட போகுது? இந்த கடன் என்ன பண்ணிட போகுது? இந்த
சொல்ற இந்த யோகா என்ன பண்ணிட போகுது, செங்கல் நம்ம என்ன பண்ணிட போகுது, இந்த கோலியாத்து நம்ம என்ன பண்ணிட போறான். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அதே நிவசனம் படிக்கிறே சங்கீதம் 54:7. சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் கவனிய அல்லேலூயா. என்ன வசனம், என் தேவன் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அல்லேலூயா. அப்ப ஒரு நெருக்கம் இல்ல, நீங்க அநேக நெருக்கத்துல நீங்க வந்திருக்கலாம். அநேக நெருக்கத்துல ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை பாஸ்டர், அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, எல்லா நெருக்கத்தையும் நீக்கி தேவனால மட்டும்தான் விடுவிக்க முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாது, இந்த மனுஷனாலையும் விடுவிக்க முடியாது. அப்ப ஆண்டு சொல்ற, ஒரு பைபிள் அநேகருக்கு நிறைய நெருக்கம் வந்துச்சு. அது யார ஆண்டவர் விடுவிச்சாரு, அவங்க அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வாசிங்க தானியேல் 3 1 28 முடி வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான, கவனிங்க, அது என்னன்னா 60 முழம்னா 90 அடி உயரமும் 9 அடி அகலமும் கொண்ட ஒரு சிலையை நிறுத்துறார். நேபுகாத் நேச்சர் படிமா. ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற, பாபிலோன் ஒரு மாகாணத்தை பெரிய ஒரு கிரவுண்ட் வச்சுங்க, தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். தூரா என்னும் சமபூமியிலே 90 அடி உயரம் 9 அடி அகலம் உள்ள ஒரு பொற்சிலைய செஞ்சு ராஜா வந்து நிறுத்துறாரு. பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவனையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரனையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். ஒரு அழைப்பு எல்லாத்துக்கிட்டையும் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் எல்லாரையும் அழைக்கிறார், சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணணும். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்திய சிலைக்கு எதிராக நின்றார்கள். எல்லாருமே சிலைக்கு வந்து நின்றுட்டாங்க. அப்ப ராஜா எல்லாத்துலயும் ஆள் எழுப்புறாரு, நான் நிறுத்தின சிலையை வந்து எல்லாருமே வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிலையை வணங்கல அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா, அதுவே நீங்க 6 படிகளே, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். நான் நிறுத்தின சிலைய எல்லாரும் வந்து வணங்கணும். அப்ப சிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஆண்டவர் அப்படி அந்த காலத்துல அது வந்து சிலைங்கிறது வந்து ஒரு தெய்வம். தெய்வத்தை வந்து தெய்வத்தை எல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ராஜாவுடைய நோக்கம், ராஜாவுடைய கட்டளை, ராஜாவுடைய ஆர்டர். எவனாவது சிலையை வந்து வணங்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா எரிகிற அக்கினியை அந்த நேரத்திலேயே கொண்டு போய் அக்கினியில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்துறாரு. ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் சாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். எல்லாம் கீத வாசிக்கிறாங்க, எல்லாம் மேல நடக்குது. உடனே செய்யறாங்க, நிறுத்த சிலையை வந்து எல்லாம் கீழே விழுந்து தரையில குப்பை விழுந்து எல்லாம் கும்பிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் பாருங்களே,
அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி யூதர் பேர்ல குற்றம் சாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, சில எதிரிகள் அவங்க பிடிக்கல. சில யூதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரு நீ நிறுத்த சிலைய வணங்கல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இன்னைக்கு பிசாசு நம்ம என்ன செய்வான், நம்மள நெருக்கத்துல குற்றம் சாட்டுவான். எப்படி தெரியுமா? நீ எப்படிதான் இருந்த பாத்தியா, நீ எப்படி இருக்கிற, நீங்க எப்படி வாழ்ந்த, நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, எப்படி என்னோட ஜீவி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி ஒரு ஜீவி இருக்குது அப்படின்னு சொல்லி பிசாசு குற்றப்படுத்திட்டே இருப்பான், நம்மளைய கொட்டிக்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, அந்த மாதிரி செய்யற, இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி. அப்ப அதே போல யூதர்களுடைய 3 வாழ்வை குறிச்சு வந்து அவர் வந்து குற்றம் பிடிக்கிறாங்க. என்னன்னு சொல்ல பாருங்களே, படிங்களே. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே என்றும் வாழ்க, எக்காலம் நாகசுரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சப்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. ராஜராஜ சொல்றாங்க பாருங்க, அந்த குற்றம் புரிய மனுஷன் வந்து பாருங்களே எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவனோட பேச்சு நியாயம் இருக்கிற மாதிரியே சிலரோட பேச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கத்துல நம்ம இருக்கும் பொழுது நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்க நான் நிறைய காரியங்களில ஆண்டவரே நீ இருக்கிற சிலைய வந்து அதாவது இதை வணங்கல அப்படின்னா அந்நேரமே எரிய தீயில கொண்டு போட்டு சொன்னீங்களப்பா, அப்படி ஜுவால போட்டு சொன்னீங்களப்பா. ஆனா 3 பேர் வந்து அதை வணங்கல. அப்படி ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இத்தனை கீத வாக்கியங்கள் வாசிக்கிறோம், எல்லா நாட்டுல எல்லாம் வந்து வணங்கி இருக்கிறாங்க, யார் வணங்கல அப்படின்னு கேட்கிறாரு. படிங்களே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்கள். 3 வாழ்வுகள் எப்படி அப்படின்னா, நல்ல அறிவானவர்கள், திறமசாலிகள், அதே போல பாத்தீங்கன்னா வேத வசனங்கள் தெரிந்தவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், இந்த 3 வாழ்வர்களும். ஆனா நீ நிறுத்தின இந்த பாபிலோன் நீ நிறுத்தின சில இந்த 3 அதிகாரிகள், அதிகாரம் வச்சுக்கீங்க, அவங்க நீ நிறுத்த சிலைய வந்து வணங்கல அப்படி சொல்றாரு. படிங்களே. அவர்கள் ராஜாவாகிய உண்மை மதிக்கவில்லை. உன்னை மதிக்கல. ஆண்டவரே அழகா சொல்றாங்க, உங்களை மதிக்கிற ராஜா நிறுத்த சிலைய மதிக்கல அப்படி சொல்லி முதலாவது மதிக்கல. 2வது, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின இந்த சிலைக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு, உக்கிர கோபம் ராஜாவுக்கு, நான் எவ்வளவு பெரிய ராஜா, கவனிய ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆண் அப்படி என்ன வருதுனாவே அவனுக்குள்ள பிசாசு அர்த்தம், அவங்க பிசாசுன்னு அர்த்தம். அப்ப கவனிங்க, நான் ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய ஆள், நானு இந்த நாட்டுக்கே ராஜா, நான் நிறுத்தின சிலைய என் வார்த்தையை மரியாதை கொடுக்காம, என்ன மதிக்காம, என்னோட சொல்லுக்கு கீழ்படியாம அந்த 3 வாணிகர்கள் இந்த காய் செஞ்சிருக்காங்க. ராஜாவுக்கு பயங்கர உக்கிர கோபம் வந்துருச்சு. சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானோ? ராஜா விசாரிக்கிறார், உண்மையாலுமே நான் நிறுத்தின சிலைய நீங்க வணங்கலையா அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. நினைச்சு பாருங்க, உங்களை அப்படி கேட்ட என்ன செய்வீங்க? ஒரு சிலையை வந்து நான் நிறுத்தி இருக்கிறேன், வந்திருக்க மக்கள் எல்லாருமே சிலையை வணங்கணும், யாரு வணங்கலையோ உடனே அவங்க டிக்கெட் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னா நீங்க வணங்குவீங்களா வணங்க மாட்டீங்களா? வணங்கிடுவோம். சோத்த சிஸ்டர் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, எவன் போய் டிக்கெட் போட்டு சாவறது, டிக்கெட் போட்டு போட்டுவாங்களே,
கும்பிட்டுருவோம், அவனை கும்பிட்டு அவனை மன்னிப்பு கேட்டுருவோம், கும்பிட்டுட்டு அவனை மன்னிச்சிடுவோம். சரி, அதை பத்தி சில தப்புகளை செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிச்சிடுவார். நீ வந்து அவர் மன்னிச்சிடுவார் தான், ஆனா தண்டனை அனுபவிக்கும் இல்லையா? தண்டனைய அனுபவிக்கும். இந்த 3 வாலிபர்கள் நிறுத்துற சிலை நீங்க வழங்கல, உண்மையா அப்ப நெய்தானு கேட்டாரு. அதுக்கு சொல்ற பதில பாருங்களே. இப்போது இக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது கால விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். உடனே சொல்றாரு, மீண்டும் உங்களுக்காக வேண்டி எல்லா நாவசரங்கள் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது நீங்க உடனே நிறுத்துற சிலையை விழுந்து பழிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்ல அப்படின்னா எரிக்கிற அக்கினி சூளையில உங்களை போட்டுருவேன் அப்படி ராஜா வந்து அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கிறாரு. அப்ப உடனே நீங்க செஞ்சிருவீங்க, உங்களை என்னோட கைக்கு தப்பு வைக்கிற மனுஷன் யாரு, தேவர் யாருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ராஜா சொல்றாரு, நாட்டுக்கே ராஜா சொல்றாரு. சொல்லும் போது மீற முடியாது, பண்ணிட்டா தீரணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கிறோம். உங்க நன்மைக்கு சொல்றேன், நீ நிறுத்துற சிலையை வணங்கிட்டு நீ தப்பிச்சுட்ட. இல்ல அப்படின்னா எரிகிற சூழல் அக்கறை சூழல் கொண்டு போட்டுருவேன், உங்க கைக்கு இருந்து தப்பிக்க ஒருத்தரால முடியாதுன்னு நான் சொல்றேன். கீழே படிங்களே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல உங்களுக்கு அவசியம் இல்லை. என்ன வார்த்தை பாருங்க, நீ நிறுத்தின சிலைய வணங்கணும்னு சொல்லி உத்தரவு உனக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. சொல்ல முடியுமா? அப்படி நம்ம நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நிறுத்த சிலைய வணங்கணும்னு சொல்லி உனக்கு வயசு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்குள் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் அக்கி விடுவிப்பார். அப்ப அவங்க ஒரு நெருக்கம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு நெருக்கம் வந்துருச்சு. நிறுத்த சிலையை வணங்க முடியாதியா, உங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீ வந்து நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்ப அதுக்கு கீழே பதில் சொன்னா பாருங்களே, நல்ல கீழே படிங்களே. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். உடனே ராஜா சொல்றாரு, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, நீ நிறுத்தின சிலைய வணங்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கி தைரியம் பார்த்தீங்களா? தைரியம் தான் இந்த ஊழியத்தை நிறுத்தி இருக்குது. அல்லேலூயா, தைரியம் தான் இந்த ஊழியத்தை நிறுத்தி இருக்குது. யார் எழுப்பினாலும் சரி, எத்தனை பிசாசு எழுப்பினாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவனை போட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அந்த வைராக்கியம் உங்களுக்கு முக இருக்கணும். எவ்வளவு நெருக்க வரட்டுமே, யார் வேணா பேசிட்டுமே, யார் வேணா வரட்டுமே, என்ன பிரச்சனை வரட்டுமே, எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாம் அழைக்கப்பட்டிருக்குது. எனக்கு தஞ்சமா இருக்கிறார், அவர் இருக்கிற வரைக்கும் நான் கீழே விழவே மாட்டேன். இல்லையா, அப்படி வைராக்கியம் இருக்கணும். இந்த 3 வாழ்வுக்கு இந்த வைராக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு வைராக்கியம்! வயசுல முடியாதுயா, வணங்க முடியாது. என்ன செய், ஆராதிக்கிற தேவன் தப்பிச்சாலும் சரி, நீ தப்பி வைக்கலாம் போனாலும் சரி, நீ நிறுத்த தேவனுக்கு ஆதரவு செய்ய மாட்டோம், பணிந்து விட மாட்டோம். ராஜாவுக்கு என்ன வருது பாருங்களே, அதாவது என்ன வருது? அதாவது மகிழ்ச்சி வருமா, கோபம் வருமா? கோபம் தான் வருது. அப்பொழுது கடும் கோபம் உண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவர்களுடைய முகம் வேறுபட்டது. இன்னைக்கு அனைவருடைய முகம் வேறுபடுது. நெருக்க வரும்போது என்ன வந்துருது? நெருக்க வந்துச்சுன்னா முகமெல்லாம் வேறுபட்டுரும், கோபம் வந்துடும், பயங்கரமா கோபம் வந்துடும். கட்சியில பாடுவோம், வசனம் படிப்பு எல்லாம் செய்வோம், ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா என்ன வந்து நமக்கு முகம் வேறுபற்றும். எப்படி பண்ணலாம் நீங்க, எப்படி பேசலாம் நீங்க, எப்படி இந்த காரியத்தை செயல்படலாம் நீங்க, அப்படி இன்னைக்கு அநேகருக்கு முகம் வேறுபடுது.
நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மனைவியோட முகங்கள் வேறுபடுது, கணவனோட முகங்கள் வேறுபடுது. ஆனா ஆலயத்துல வந்தா முகம் எப்படி இருக்கும்? முகம் வேறுபட்டு மௌனமா இருப்பாங்க. ஆனா அவங்க சோதரம் வெளியே 10 வரைக்கும் தான் அமைதியா இருக்கும். 10 வச்சுட்டு என்ன செய்யும்? ஒரு பெரிய வெடி, ஒரு டைபாம்பு இருக்குது, இல்ல ஒரு வெடிகுண்டு இருக்குது, அது அமைதியா தான் இருக்கும். 10 வச்சுட்டு என்ன ஆகும்? 10 வச்சுட்டா அங்க நிக்க முடியாது. விசுவாசம் அப்படிதான். சில காரியத்தை சில முகங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும். 10 வச்சுட்டா போதும், அப்பதான் தெரியும் முகநாடி இப்படி வேறுபட்டு. ராஜா அவர்கள் சொல்லலாம் கேட்டவனே இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறேன், திருப்பி வணங்குன்னு சொல்லி நீங்க வணங்க முடியாதுன்னு பேசுறது மாத்திரம் இருந்தா இவ்வளவு காரியங்களை சொல்றியா நீ? ராஜாவுக்கு கடும் கோபம் ஆயிடுச்சு. கோபம் என்ன பண்ண பாருங்களே, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாதாரணமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, அதை 7 மடங்கு இன்னும் அதிகமா, ஒரு வேளைக்கு விரவெல போடுறது இன்னும் அதிகமா போட்டு தீய கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். பெரிய பலசாலியை கூப்பிடுறாரு. 3 பேர் தூக்கி போற, 3 பேர் தூக்குறது 3 பலசாலி தேவையே இல்லை. அப்ப 3 பேர் தூக்குறது பெரிய ராணுவத்துக்குரிய பலசாலி வர சொல்லி தூக்கி எறிந்தாங்க. எரிகிற சூழத்துக்கு போட்டாங்க. அப்பொழுது கவனிங்க ஒரு நிமிஷம், அந்த நெருக்கத்துல கூட தஞ்சமா கத்தர் இருக்கிறேன். தூக்கி போட்டாங்க. தூக்கும் போது அனுரா ராஜா மன்னிச்சிருங்கப்பா, நிறுத்த செய்ய வணங்கிடுறேன் அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம். ஆனா கேட்கல. படிங்களே, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. தீயுக்குள்ள போட்ட அந்த ராணுவ சுத்திட்டாங்க பாருங்க. அவ்வளவு சூடு, தீயோடைய அந்த வேகம், இந்த வேகம் கொண்டுட்டு போய் தூக்கி போட்டவங்களே செத்துட்டாங்க. பாத்துங்க எவ்வளவு தீ சூடாக இருக்கும் நினைச்சு பாருங்க. அவன் 3 வாயோட துணியோட அப்படியே போட்டு துணியோட அப்படி தூக்கி உள்ள போட்டாங்க. தூக்கி போட்டா செத்துட்டான். தூக்கி உள்ள போட்டவன் உள்ள போட்டேன்னு நினைச்சு பாருங்க என்ன இருந்துப்பான். அப்ப கட்டாயம் செத்துருக்கணும் இல்லவா? கட்டாயம் கருகி சாம்பல் கூட இல்லாம கருகி போயிருந்திருப்பான். என்ன பாருங்களே 23. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இன்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து ஒரு பிரமிப்பு ஏற்படுது. அப்ப என்ன 3 பேர் தூக்கி போட்டுமே, ராஜாவுக்குள்ள ஒரு பிரமிப்பு ஏற்படுது. தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு விட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். ராஜாவுக்கு போட்ட உடனே ஒரு பிரமிப்பு வருது. என்ன பிரமிப்பு அப்படின்னா, உடனே எழுந்திருந்து தன் மந்திரி மேல கூப்பிடுறாரு. தீயில போட்டது 3 பேர் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அவன் சொல்றாங்க, ஆமா 3 பேர் தீயில போட்டோம், போட்டோ செத்து போயிட்டான், உள்ள இருக்கான், எழுதிட்டு இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையை அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். கவனிய 3 பேர் தான் போட்டோம், நெருக்கத்துல கர்த்தரே தஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு நெருக்கம், அவ்வளவு நெருக்கம் இருக்கலாம், அவ்வளவு நெருக்கம் பாஸ்டர், அவ்வளவு வேதனையா இருக்குது, அவ்வளவு கண்ணீரா இருக்குது, எனக்கு எல்லா வாசலும் அடையப்பட்டிருக்குது, எல்லாம் நிந்திக்கிறாங்க, எல்லாமே பேசுறாங்க, எல்லா விதமான காரியம் நிகழ்ந்துட்டே இருக்குது. ஆனால் நீ தேவைப்படுங்க, அது ஏன் இல்ல 70 மடங்கான சூழ்நிலைகளை சூழ்ந்து நிக்குது. தீய போல அப்படி சூழ்ந்து இருக்கிறேன், அதுக்குள்ள நான் கிடக்கிறேன், அப்படியே தவிக்கிறேன், என்ன செய்வதே தெரியல. அந்த வேதிந்த கோயிலுக்கு உட்கார்ந்து இருக்கலாம். அந்த 3 வாயுகள் வைராக்கியம், விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேணும். அப்ப நான் சொல்ல 3 பேரா போட்டோம், அதோடு கூட இன்னொருத்தர் 4 பேரா உலாவிச்சுக்கிறாரு. விடுதலையாகி தீயமே படவே இல்லை. போட்டேன் செத்துட்டான், உள்ள இருக்கிறவங்களுக்கு சாகவே இல்லை. 4 பேரா ஒருத்தர் உலாவிச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் யாரு
அப்ப ராஜா கேட்கிறாரு, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய, அப்பதான் தெரியுது, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். 3 பேருக்கு உள்ள போட்டாங்க. 4ஆவதா ஒருத்தர் உள்ளாவிட்டு இருந்தாரு. அவர் தேவ சாயலா இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு நெருக்கத்தின் காலத்துல தஞ்சமானவர் நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூடயே இருக்கிறார். நீங்க என்ன நெருக்கத்துல, என்ன வேதனையில, எப்படி நீங்க இருந்தாலும் சரி, எங்க நீங்க போனாலும் சரி, நமக்கு தஞ்சமானவர் கூடயே உருவாகுவார். நம்ம கூடயே வருவார். நம்மளை ஒரு நாளும் ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாப்பார். ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்க நினைச்சிட்டு பிரச்சனை 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 பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே நம்மளை ஒவ்வொரு நாளும் அப்படி மூடி அழுத்திக்கிட்டே இருக்கும். இது ஒண்ணு இல்லாண்டவரு எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. அப்படி நினைச்சு பாருங்க, நம்ம ஒண்ணும் செய்யாது. தீய கண்டு அவன் பயப்படவே இல்லை. நம்ம பயந்துட்டே இருக்கிறோம். பிரச்சனையை கண்டு பயப்படுறோம், கோடத்தை கண்டு பயப்படுறோம், சூழ்நிலை கண்டு பயப்படுறோம். அப்ப உன்னதமா தேவதாசன்ல நீங்க வெளியில வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. நிச்சயம் நினைச்சு பாருங்க, வரும்போது எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவே இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் என்ன கூடி பாக்குறாங்க. இவ்வளவு சூடான ஒரு நெருப்பு உங்களுக்கு மேல படவே இல்லையே, எப்படி படாம இருந்துச்சு? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி படாம இருந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? ஏன் படல? ஏன் தெரிய சொல்ல முடியுமா? யாரு அவரை பாதுகாத்தது? தேவதூதன் பாதுகாத்தார். ஏன் படல? அந்த தீயிலையும் கூட எனக்கு நெருக்கத்தின் காலத்துல தஞ்சமான கூட இருக்கிறார் அப்படிங்கிற அவங்க இருந்த அந்த விசுவாசம், உன்னதமான உண்மையான விசுவாசம். வீட்டுக்காரங்களுடைய பேசுவாரு, உங்களைய நோடிப்பாரு, உங்களை அடிப்பாரு, உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகும், தேவைகள் அதிகமாகும், பாரங்கள் அதிகமாகும், உபத்திரங்கள் அதிகமாகும். அசாங்க எழுது உபத்திரம் முன்னிருந்து ஆன சொல்றார். நீங்க திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆன சொல்றார். ஒண்ணு செய்யலாண்டவரு, இந்த பாரங்கள் பிரச்சனைகள் ஒண்ணுமே அணுகாது அப்படிங்கிற அந்த வைராக்கியம் தான் அவங்களுக்குள்ள தீல மேல தீ பேலன்ஸ் செய்ய முடியல, நெருப்பு தொட முடியல. அப்ப அவருடைய தலைமயில் கருகாமலும் முடி கூட கருகலப்பா, முடி கூட கருகல அவருக்கு. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் அவன் சொல்றான், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி அவருடைய தாசரை விடுவித்தார். போமா, நெருக்கப்படக்கூடிய காலங்களில கர்த்தரே தஞ்சமானவர். சாத்ராக் ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள், யூத வாலிபர்கள் திறமைசாலியா இருந்தாங்க, எல்லாம் அறிவாளியா இருந்தாங்க, தேவனை துதிக்கிற பிள்ளையா இருந்தாங்க, வேத வசனங்களை கட்டு தேர்ந்தவர்களா இருந்தாங்க. 7 மடங்கு தீ எரிகிற அக்னி சுவாலை அவங்களுக்காக அழைத்து பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலைய தேசமே வணங்குச்சு. ஆனா நீ நிறுத்தின பொற்சிலைய, நீ ஆராதிக்கிற தேவர்களை நான் வணங்க முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களைய தப்புவிக்க வல்லவர். அது விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நிறுத்தின சிலையை வணங்க முடியாது. உங்களுடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாது. நீ சொல்லிப்பா தேவப்பிள்ளைகளே, நீங்க அநேக பொற்சிலையை பிசாசு உண்டு பண்ணி வச்சிருக்கலாம். வியாதிங்கிற ஒரு பொற்சிலை,
நெருக்கடிங்கிற ஒரு பொற்சிலை, உன் வீட்டாரே சத்துருவாய் மாறி இருக்கிற பொற்சிலையா இருக்கலாம். உன்னை அற்பமான மனுஷன் நினைக்கலாம், உன்னை அசைப்பாடலாம், இங்க எதுக்கும் போதும் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாம் நீங்க கட்டப்பட்ட நிலைமையில நீங்க அவ்வளவு நெருக்கத்துல நீங்க வந்திருக்க. அன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த 3 வாலிபர்கள் செய்த பதில் என்ன தெரியுமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. இது மாத்திரமல்ல, தேவனை தவிர வேறொரு தேவனை அவன் சேவிக்கல, பணிந்து கொள்ளல. அவரை கர்த்தரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவர் தமது தூதனை அனுப்பி அவளை விடுவித்து பாதுகாத்தார். உங்களை விடுவித்து பாதுகாப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். மிருகத்தின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம், கலக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம், குழப்பத்தின் மத்தியில வந்திருக்கலாம். நீ கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய சித்தம் அது அக்கடி சுவாயில போடுறது. சில காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீ மாறா செயல்படும் போது வேலைக்கு அவங்க நான் பணிஞ்சு கொள்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சீவி அன்னைக்கு சாட்சியா பேசப்பட மாட்டாது. பணிஞ்சு கொடாதனாலதான் இன்னைக்கு சாட்சியா பேசப்படுது. ஆவியானவரே, இன்னைக்கு அநேக நெருக்கத்தின் மத்தியில, அநேக தீ சூழ்ந்த மத்தியில வந்திருக்கலாம். எரிகிற அக்குள் சுவாயில கொல்லப்பட்ட நிலைமையில தேவப்படைகள் இன்னைக்கு இருக்கலாம். நீங்க ஒன்றுமா சொல்ல பார்ப்போம். நெருக்கப்பட ஒரு காலங்களில் அவரே தஞ்சமானவர். எல்லா நெருக்கத்தையும் விடுவிச்சு நீக்கி இந்த வெளியில கத்திரால முடிங்கிற வைராக்கி இருக்குமானால் உங்களுக்கு அவர் தஞ்சமா இருப்பார். அவரே இதனால கூட கேட்ட சத்திய வார்த்தைக்காக நன்றி ராஜா. எவ்வளவு இடைப்பட்டீராப்பா. அந்த தேவ பிள்ளைகளோடு நீங்க பேசியிருக்கீங்க ராஜா. ஒரு அர்த்த புரோஜனமற்ற ஊழியக்காரனாப்பா, நீ தான் பேசியிருக்கிறீர், நான் அல்ல ஆண்டவர். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள தெய்வம் என்று பல பலகைகள் எழுதப்படவும் 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த நல்ல பாடல் வேலை, ஆராதனை வேலை, வார்த்தைகள் இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தலைகளை தாக்கும் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பும் தாவையும் கிருபையும் சமாதானம் அனைவரோடும் இருப்பதாக யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.